துன்பத்தை தூள் தூளாக்கும் கருட மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் துன்பங்கள் காணாமல் போகும். இன்று ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆடி மாதத்தோட 32ஆம் நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கருட பஞ்சமி. இந்த நாளில் பலரும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று கருட பகவானை வழிபாடு செஞ்சிருப்போம். பல பேரும் கருட பகவானுக்குரிய மூல மந்திரங்களையும் கூறி வழிபாடு செய்திருப்போம். ஆனால் ஒரு சிலரால் ஆலயத்துக்கு செல்ல முடியாமலும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாத நிலையிலும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் இந்த நாளில் கருட பகவானின் அருளை பெறுவதற்கு கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இந்த கருட பஞ்சமி. கருட பஞ்சமி நாளன்னைக்கு அனைவரும் கருட பகவானை வழிபாடு செய்யணும். கருட பகவானை வழிபாடு செய்வது மூலமாக விபத்துகள் நேராமல் இருக்கும், மன தெளிவு உண்டாகும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இன்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இப்படி நாம் கூறிக்கொண்டே போகலாம். ஆபத் பாண்டவனாக கருட பகவான் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக தான் கருட பகவான் இருக்கார். அப்படிப்பட்ட கருட பகவானுக்குரிய நாளில் அவரை நினைத்து கூற வேண்டிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை இன்று இரவு 12 மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும்னாலும் நீங்கள் சொல்லலாம். 15 நிமிடம் மட்டும் இதற்காக நாம் ஒதுக்கினா போதும். இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க கட்டாயம் குளித்திருக்கணும். காலையிலேயே குளித்திருந்தாலும் தவறில்லை. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக முகம் கை கால் கழுவி விட்டு மந்திரத்தை உச்சரித்தால் போதும். அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திரத்தை கூறலாம். பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை கூறலாம். எந்தவித தடையும் கிடையாது. சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது தீட்டின்றி அசைவம் சாப்பிடாமல் இருப்பவர்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கருட பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒருவேளை பூஜை அறைக்கு செல்ல இயலாது அப்படின்றவங்க வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்துக்கிட்டு கருட பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னா போதும். வீட்டில் இருந்துதான் இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆலயம் செல்பவர்கள் ஆலயத்தில் சொல்லலாம். ஆலயத்துக்கு செல்ல முடியாது, வீட்டுக்கு வர தாமதமாகும் அப்படின்றவங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டே கருட பகவானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்த திசையை பார்த்து வேண்டும்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் வெறும் தரையில் அமர்ந்து கூறக்கூடாது அப்படின்றது மட்டுமே குறிப்பிடத்தக்கது. ஒரு விரிப்பை விரித்தோ அல்லது மனப்பலகை மீதோ அல்லது சேர் மீது அமர்ந்து கொண்டோ இந்த மந்திரத்தை சொல்லணும். அதை மட்டும் நினைவுதில் வச்சுக்கிறோங்க. இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த கருட மந்திரம் ஷம் சிவாய. கருட பகவானோட பஞ்சாட்சர மந்திரங்களில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த 2 வார்த்தை மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் தவிடு பொடியாக்கும். முழு நம்பிக்கையோடு சொல்லி முழு பலனையும் பெறலாம். குறைந்தபட்சம் 27 முறை, அதிகபட்சமாக 108 முறை, இன்னும் அதிகமாக 1008 முறை கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.